நம்முடைய பெட்டிநடி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பெட்டிநடி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய வர்த்தக மாநில தலைவர் அண்ணன் இந்நாள் சட்டமன்ற பொறுப்பாளர் நம்முடைய பாலகிருஷ்ணன் ஜி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர் இந்நாள் சட்டமன்ற பொறுப்பாளருமான அண்ணன் எம் என் நாகராஜி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்கள் நம்முடைய மாவட்ட தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த என்டிஏ கூட்டணியின் நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த கேடுகட்ட திமுக ஆட்சி இந்த 5 வருட காலமாக நம்முடைய பட்டியலடிக்கு என்னென்ன துரோகங்கள் செய்திருக்கிறார்களோ என்னென்ன அவலங்கள் செய்திருக்கிறார்களோ இதையெல்லாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உரையாட இந்த மாபெரும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு இந்த திமுக ஸ்டாலின் அரசை விரட்டி அடிப்போம் என்ற கோஷத்தோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நமதுடைய என்டிஏ கூட்டணி தலைவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசவுள்ளார். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் கவனமாக கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பட்டியலடி சமுதாயத்தை இந்த திமுக கேடுகட்ட திமுக தீயசக்தி திமுக என்னென்ன வஞ்சிக்கின்றது என்பதை அனைத்து நம்முடைய பட்டியலின மக்களுக்கு எடுத்துரைக்கவும் இந்த 2026ஆம் ஆண்டில் அந்த திமுக அரசை விரட்டி அடிக்கவும் இந்த வெற்றி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அம்சங்கள் என்னவென்றால் இப்பொழுது இந்த தலித் மக்களுக்காக நமது தாக்குதல் அவருடைய பொருளாதாரம் வளர்ச்சிக்காகவும் அவர் நல்ல முறையில் வாழ்வதற்காகவும் பட்டியலின மக்களுக்கெல்லாம் நம்முடைய மத்திய சர்க்கார் கவர்மெண்ட் மோடி சர்க்கார் கவர்மெண்ட் பெரிய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய தொழிலதிபராக்கவும் நல்ல தொழில் முனைவதற்காகவும் அவருடைய மத்திய சர்க்காருடைய அனைத்து நல்ல திட்டங்களையும் இந்த தாக்கம் மூலமாக இந்த பட்டியலின மக்களுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் இந்த திமுக அரசு இந்த கேடுகட்ட திமுக அரசு அது இந்த 26 தேர்தல் நேரத்தில் நம்முடைய மத்திய சர்க்கார் மோடி சர்க்கார் வழங்கக்கூடிய திட்டங்கள் தலித் மக்களுடைய திட்டங்கள் அனைத்தும் அந்த பணத்தை எடுத்து அவர்கள் வெற்றி வாரி சுடுவதற்காக இந்த பணத்தை பயன்படுத்துகிறார்கள். இதேபோல் ஒவ்வொரு நம்முடைய டெல்லி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற இந்த பட்டியலின மக்களுக்காக ஒதுக்குகின்ற நல்ல திட்டங்களை எல்லாம் புறக்கணித்து திரும்பியும் மத்திய சர்க்காருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பட்டியலின மக்கள் இதேவாறு அவர் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமலும் அவர் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இதே மாதிரி நம்முடைய திமுக கேடுகட்ட அரசு வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த கேடுகட்ட வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே தலித் மக்கள் வாழ்கின்ற ஒரு நீர் தொட்டியில் இந்த திமுக ஆட்சியில் அதனுடைய அந்த தொட்டியை மலம் கழித்து தலித் மக்களை குடிக்க வைக்கிறார்கள். காரணம் இதை கேட்பதற்கு ஆளும் இல்லை யாரும் இல்லை. காரணம் என்னவென்றால் இதுதான் திமுக அரசு. நன்றாக பட்டியலின மக்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது அனைத்து கிராமங்களிலும் பட்டா வழங்கினார்கள். யாருக்கு பட்டா வழங்கினார்கள் தெரியும். కారణం என்னவென்றால் அந்த ఈ పోరాటాలు చాలా అద్భుతంగా చేస్తా ఉన్నాము. కానీ ఎన్నో పోరాటాలు చేసి ఎంతో ఒక సంవిధానాన్ని ఇంతమందిని అరస్వామి చట్టం రాజ్యాంగాన్ని మనకిచ్చిన అంబేద్కర్ గారి వాళ్ళు ఏం కళలు కనిండ్రో ఆ కళల్ని సాకారం చేస్తా ఉన్నది నరేంద్ర మోదీ గారు. ఆ నరేంద్ర మోదీ గారు సాకారం చేసి మన దేశంలో ఉండే ప్రతి ఒక్క ఒక పేద మనిషి ఒక దళిత కుటుంబం కూడా అందరూ సమానముగా బతకాలనే చట్టాలను తెచ్చి ఒక అంబేద్కర్ ని ప్రపంచంలోనే చూపించినట్ల వ్యక్తి ఏదైనా ఉంటే అది నరేంద్ర మోదీ బీజేపీ పార్టీ. 70 ఏళ్ళు ఇంకా అధికారం నడిపిన ఈ కాంగ్రెస్ పార్టీ ఉండొచ్చు, డిఎంకే పార్టీ ఉండొచ్చు, వాళ్ళ కుటుంబాలు ఇస్తే ఎవరిని కూడా ఫ్రంట్ లైన్ తీసుకురాలేదు. ఈ రోజు అంబేద్కర్ కి ప్రతిరోజు కూడా ప్రతి జాగాలో కూడా ఒక గౌరవాన్ని ఇచ్చినట్ల వ్యక్తి అంబేద్కర్ గారు. వాళ్ళు ఇచ్చిన ఆ ఒక
ఆ చట్టాన్ని కూడా వీళ్ళు అమలు చేసేలేదు. మాటలు నోట్లా మాట్లాడతారంటే కాన్స్టిట్యూషన్ నోట్లా మాట్లాడతారు. హృదయంలో ఉండేదంతా వాళ్ళు కాన్స్టిట్యూషన్ అంతా తీసేసినారు వాళ్ళు. ఇప్పుడు యాడిపోయినా కూడా సెంట్రల్ గవర్నమెంట్ ఇంకా వాళ్ళు అన్నం చెప్పేట సెంట్రల్ గవర్నమెంట్ ఇచ్చిన స్కీములు ఎత్తుకొచ్చి దళిత కుటుంబాలకు వాళ్ళ ఇంట్లోకి ఇస్తే ఇప్పుడు ఎంతో పెద్దగా వాళ్ళంతా పెరుగుతారు. అట్లా దళిత 10,000 கோடி வருமானம் சம்பாதிக்கிறாங்க, இலவசம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழகத்துல 10 லட்சம் கோடிக்கு மேல ஒரு கோடிக்கு மேல கடன் வாங்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே நியூஸ் நீங்க எல்லாருமே பாக்குறீங்க. இப்பேற்பட்ட திமுக ஆட்சி போதும். இந்த ஆட்சி நமது இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் நமது நரேந்திர மோடிஜி அவர்களை வணங்கி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அவர்களே மற்றும் இந்த பிஜேபியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய பேரூர் மகளிரினை சேர்ந்த அனைவருக்கும் நன்றிகளை செலுத்துகிறேன். மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி மாநில துணைத் தலைவர். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் பட்டியலின மக்களுக்கு அநீதி வழங்கப்படுகிறது என்ற நோக்கத்தோடு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவங்கியிருக்கிறோம். நமது பாரத பிரதமர் கொடுத்த அனைத்து இலவசங்களையும் திமுக அரசு இந்த தமிழ்நாட்டுடைய பட்டியலின மக்கள் கொடுக்கிறதுக்கு மறுக்கப்பட்ட காரணம் சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்மதமே கிடையாது. இதை பல முறை எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல மேடைகள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார். காரணம் எங்களுடைய காவல் தெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டுகளாக சமூக நீதிக்காக போராட்டம் செய்தவர். இந்த சமூக நீதிக்காக 21 உயிர்களை கொடுத்து தியாகம் செய்த அந்த வரலாறு பாமக. காரணம் அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து வேலையில் கல்வியில் சுகாதாரத்தில் அனைவரும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மருத்துவர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்காக போராடியவர். அதனாலதான் மருத்துவர் ஐயாவுக்கு சமூக நீதி என்ற பேர் வழங்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே போல இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் வந்தோம், கலந்து மட்டும் போனது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கிராமந்தோறும் இதே போல கூட்டமைப்போடு நம்ம உள்ள மீட்டிங் கூட்டமை சேர்த்து அங்க திராவிட கட்சி ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது என்று நம்ம இங்க அனைவரும் ஒன்றிணைந்து கிராம சென்று நம்ம அனைவருக்கும் திமுகவுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து கூற வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திமுக ஒன்னு 2 கிடையாது. அவங்க செய்யற துரோகங்கள் ஒண்ணுமே கிடையாது. பேப்பர் விளம்பரம் மட்டும் தான் இருக்க உங்களுக்கு. நீங்க காலையில பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர் விளம்பரம் தான் இருக்க. தயவு செய்து இங்க வந்திருக்க நம்ம தோழமை கட்சி அனைவரும் இந்த திமுகவுக்கு ஒரு இடத்துல கூட டெபாசிட் அவங்க வாங்கக்கூடாத அளவுக்கு நம்ம எல்லாரும் அனைவரும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நாம் உழைக்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய அனைவரும் மீண்டும் ஒரு முறை வருவரை என்று வரவேற்று எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி போராட்டம், போராட்டம் மீது போராட்டம், பாரதிய ஜனதா கட்சியின் போராட்டம், பட்டியலின மக்களுக்கு வஞ்சிக்கின்ற திமுகவை கண்டிக்கின்றோம். பட்டியலின மக்களுக்கு வாழ்வாதாரம் மேம்பட மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை எங்கே நிதி ஸ்டாலின் குடும்பம் வாழ்வதற்காக எங்கள் பணம். மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் அருமையினார்